ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் கொண்டு வந்திருந்த முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் அப்கமிங்கில் வரப்போகிற நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு சில அப்டேட்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஆள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றா இருக்கலாம். லைக் 0 சப்ஸ்கிரைபரில் ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அண்ட் 0 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் கூட யூஸ் பண்ண முடியும், நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு இருந்த ஒரு ஃபியூச்சர் ரிமூவ் ஆகிறதுலேருந்து நிறைய அப்டேட் வந்து இதில் ஓவரால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இதில் வந்து தனித்தனியாக நம்ம வீடியோவும் கூட ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக இதில் ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன்னா அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது யூடியூப் கோ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கிடச்சிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங் டயத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் இல்லாமல் போகும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது முக்கியமான ஒரு ஃபியூச்சர் லைக் வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், 0 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கேன், இல்லைனா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 சப்ஸ்கிரைபரோ 100 சப்ஸ்கிரைபரோ ஈவன் நம்ம ஒரு 100Kக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தங்களுடைய ஒப்பீனியன் இருக்கும். லைக் வந்து அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுற வரைக்கும் ஹைட் ஆகி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் ஹைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி பண்ண முடியாது. அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜூலை 29, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்அவைலபிள் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இனிமேல் நீங்கள் வந்து யூடியூப்பில் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஹைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சரே இல்லாமல் போகும்போது அந்த ஹைட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இனிமேல் நீங்கள் வந்து தனியாக செட் பண்ண முடியாது, லைக் பர்டிகுலராக சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து ஹைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தது, அதுக்கடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டோடு சேர்த்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டியோட கொண்டு வந்தாங்க. போட்டு நம்ம ஒரு சேனலை டேக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். லைக் நீங்கள் இன்றைக்கி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய சேனல் நேமுக்கு தகுந்த மாதிரி மென்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தங்களை டேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களை டேக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக இப்போ முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ரீசெண்ட் டயத்தில் வந்து மானிட்டேஷன் அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் தேங்க்ஸில் சின்ன எக்ஸ்பேன்ஷன் வந்து நடந்திருக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு வந்து அந்த எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து குறிப்பிட்டு அந்த ஒரு கண்ட்ரியை சேர்ந்த கிரியேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறது மூலிமா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபேன்ஸ் வந்து நம்ம வந்து சூப்பர் ஸ்டிக்கர் சூப்பர் சேட் மாதிரியான விஷயங்கள்லாம் டொனேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்துருக்குது. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர் எக்ஸ்பேன்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தோனேஷியனில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் வந்து லிமிட் பண்ணாங்க பார்த்தீங்களா. பர்டிகுலராக வந்து சேனல் நேம் வந்து இப்படிலாம் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில ஆள்மாறாட்டம் பண்ணுற மாதிரியான வேலைகள், லைக் வந்து லைக் அதை மூலிமா ஸ்பேம் பண்ணுறது, ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிற விதமாக அண்ட் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறது தவிர்க்கிற விதமாக லைக் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. சேனலில் நம்ம வந்து நேம் வந்து சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் சில எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூடியூப் மாதிரியான விஷயங்கள்லாம் லைக் வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி இந்த டிக் மார்க் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம், எரர் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்தது. ஸோ இந்த அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் ரீசெண்டாக கொண்டு வந்தது கண்டென்ட் டேப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நார்மலாக வந்து யூடியூப்பில் வந்து இந்த ரீச் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் பர்டிகுலராக அதுக்கு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, லைவ் இருக்கிறது, வீடியோஸு, போஸ்ட் இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி ஓவரால் கண்டென்ட் டேப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்டாக லைக் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கோ போகிறது இருக்கட்டும், அது ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயமும் ஸ்டார்டிங் ஜூலை 29, அதாவது ஜூலை எண்டு முடிஞ்சு அதுவும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. லைக் சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர். ஸோ இந்த 2 விஷயங்களும் அப்கமிங்கில் வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்ஷனாக இருக்கட்டும் அண்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் அந்த கண்ட்ரியில் இந்தோனேஷியா கண்ட்ரியில் இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து எக்ஸ்ட்ரா நேம் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறதுல சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணியிருந்த அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கண்டென்ட் ஆப் வந்து கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சது. இப்போ ரீசெண்டாக வந்திருந்த இந்த முக்கியமான அப்டேட்ஸை ஓவரால் கலெக்ஷனாக உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் கைஸ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.